active pages, website ஓட active pages show பண்ணுங்க. active pages show பண்றது வெப்சைட்ல போய் பார்த்துக்கலாம். வெப்சைட்ல போனா ஆக்டிவா இருக்கும் போது அந்த பேஜஸ் கீவேர்ட் நம்ம வெப்சைட்ல யார் வந்திருக்காங்க என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. கரெக்ட். It is a communication tool between the website owner and Google. அதுல வர டேட்டாஸ் வந்து கீவேர்டு என்னென்ன கீவேர்டு எல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் டூல்ல என்ன, நம்ம வெப்சைட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இஷ்யூஸ் இருக்கு, இண்டெக்ஸ் பண்ண முடியல, கிராலிங் பண்ண முடியல, என்னென்ன என்ஹான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு, இதெல்லாம் சொல்றதுதான் வந்து இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. அது கூகுளுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு கேப்பை ஃபில் பண்றதா சர்ச் கன்சோல். ஸோ அதை எப்படி வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, அதை HTML ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ண கொடுப்பாங்க. அதை எடுத்து நம்ம சர்வரில் அப் பண்ணோம் அப்படின்னா வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆகும். அதுல இருந்து அந்த டேட்டாவெல்லாம் கேப்சர் ஆகி வராங்க. என்னைக்கு நீங்க இது பண்றீங்களோ அன்னையில இருந்து அந்த டேட்டா கேப்சர். ஸோ இதான் வந்து நம்ம ஓவர்வியூ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ வந்து புதுசா அந்த URL இன்ஸ்பெக்ஷன் நம்ம கூட ஒன்று பண்ணி பார்த்தோம். என்ன பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் பேஜ் பார்த்தோம். நவம்பர் ஒரு டேட் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட் நவம்பர் 3 என்னமோ இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 10th கிரால் ஆயிருக்குன்னு வருது. நவம்பர் 10th நேற்றுக்கு நம்ம கொடுத்தது வந்து ஃப்ரைடே 7th கொடுத்தோம். அப்போ 2வது மேபி கிரால் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 7th அப்புறம் மறுபடியும் ஒரு 10th கிரால் ஆயிருக்கும். ஏன்னா இல்லை 3 நாள் எடுக்காது. அந்த URL இன்ஸ்பெக்ஷன் கொடுத்தாவே ஒரே நாள்ல எடுக்கும். நம்ம வேணா இன்னொரு பேஜ் கொடுத்துக்கலாம். என்ன பேஜ் கொடுக்கலாம்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜ் கொடுக்கலாம். அந்த பேஜ் நம்ம பார்க்கலாம். கோர்சஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுவும் நவம்பர் 10th ஆயிடுச்சு. நவம்பர் 7th கிரால் ஆயிருக்கு. இதுல வர பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இம்ப்ரெஷன்ஸ், கிளிக், CTR, ஆவரேஜ் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு 4 டேர்ம் பார்த்தோம். ஸோ இதுல இருந்து ஒரு ஜென்ரலா உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா தர்றதுக்காக நான் பண்றேன். இட்ஸ் அபார்ட் ஃப்ரம் சர்ச் கன்சோல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இம்ப்ரெஷன்ஸ், கிளிக்ஸ், CTR, ஆவரேஜ் பொசிஷன். CTR இஸ் நத்திங் பட் கிளிக்ஸ் டிவைடட் பை இம்ப்ரெஷன்ஸ் இன்டூ 100 போட்டீங்கன்னா வரும். ஆவரேஜ் பொசிஷன் 4000 42,200. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 11th நீங்க காமிக்கணும். இது வந்து ஆவரேஜ் பொசிஷன் வந்து 19.8. இது வந்து 28 days தான் நம்ம பார்த்தோம். ஒரு அப்டேட் ஆயிடுச்சு. நேற்று ஒரு நாள் ஆயிடுச்சு. பட் அன்னைக்கு எப்படி பார்த்தோம்னா ஒரு 10.8 வச்சுக்கோங்க. இந்த 3-4 டேட்டாவை கொடுக்குறாங்க. பட் இதுல இருந்து என்ன பண்ணா, இது கூகுள் சர்ச்ல வர இம்ப்ரெஷன்ஸ். நான் சொன்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் சர்ச் பண்ணா நம்ம வெப்சைட் வந்திருக்கோம். அதுவும் இம்ப்ரெஷன்ல கிளிக் பண்ணினா மட்டும்தான் இது. இப்போ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? லெட்ஸ் சே கிளிக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா 723 கிளிக்ஸ் நடந்தது லாஸ்ட் 28 days. இங்க என்ன நடக்கும்? வெப்சைட்டுக்குள்ள கிளிக் பண்ணா என்னது, வெப்சைட்டுக்குள்ள போறோம். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? லீட்ஸ். ஸோ இங்க எவ்வளவு லீட் வந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? 723 வெப்சைட் விசிட்டர்ஸ் போயிருக்காங்க. பட் த்ரூ கூகுள் அலோன். ஓகே, அதுல எவ்வளவு கிளிக்ஸ் வந்திருக்கலாம்னு நினைக்கலாம்?
உங்களுக்கு டேட்டாவே எடுக்கிறேன். அனலிட்டிக்ஸ்ல போனீங்கன்னா நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணா இதை நம்ம கண்டுபிடிக்கணும். டேட்டா வர வரைக்கும் ஒரு 30 லீட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல சிடிஆர் கொஸ்டின் லீட் டு கன்வர்ஷன் ரேஷியோ. லீட் கன்வர்ஷன் அப்படின்னா லீட்ஸ் டிவைடட் பை இப்போ லீட் என்கொயரி ஃபார்ம் ஃபில் பண்ணி போட்டுருக்காங்க. அவுட் ஆஃப் எவ்வளவு விசிட்டர்ஸ் 773 விசிட்டர்ஸ் ஸ்டார் 100 அப்படின்னா 4.14% வருது. 4.1%. இப்போ இது என்ன இதெல்லாம் லீடா வந்துருச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு 30 லீடு லீடரா ஒரு நாள் 2 நாள் 3 நாள் மாறி இருக்கும். நம்ம பார்த்த ஒரு டாபிக் வரும் நான் சொல்றேன். மொத்தமா கீ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம போடுறது வந்து இது எல்லாமே வந்து நம்மளோட லீட் ஃபார்மோட இதுல ஆர்கானிக் சர்ச் கூகுள் அப்படிங்கிறது ஆர்கானிக் சர்ச் அப்படின்னு கூகுள் மூலமா வந்தவர் 104 லீட். ரொம்ப இது தப்பு. 104 இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் வந்து ஒரே இதை வந்து ஹிட் பண்ணிடுவாங்க, நிறைய ஹிட் பண்ணிடுவாங்க, 4 5 மாதிரிலாம் வந்து. பட் அதை போகாம அசியூம் பண்ணிக்கும் 104 லீட்ஸ் வந்து பர்சன்டேஜோட 14%. அப்ப என்ன ஆகுதுன்னா 100 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்தாங்கன்னா 14 பேர் லீடு போடுறோம். அப்ப இந்த பர்சன்டேஜ் நல்ல பர்சன்டேஜா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம். இப்ப நவ் ஆஃப் த ரெக்கார்ட் எடுத்துக்கோ. லீட்ஸ், இந்த லீட்ஸ் எங்க போகுது? வெப்சைட்ல வர்றதை எடுத்து நம்ம மேப்க்கு கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். யாரு என்னன்னு கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் எவ்வளவு லீடு வந்திருக்கு? 104 லீடு வந்து. இப்ப இந்த அட்மிஷன்ஸ் எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைன்ல வந்து நம்ம 10% நடக்குது. அப்ப இதோட பர்சன்டேஜ் எவ்வளவு? 10%. 9.6%. இப்ப உங்களுக்கு கூகுள் மட்டுமே வச்சு நம்மளோட பிசினஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எந்த பிசினஸா இருந்தாலும் இம்ப்ரெஷன்ஸ், கிளிக்ஸ், டிடிஆர் அப்படின்னு இங்க 3 பாயிண்ட் இருக்கும். இது வந்து நம்மளோட ஒரு இதுக்காக ஆவரேஜ் இம்ப்ரெஷன். அந்த கிளிக்ஸ்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா வெப்சைட்ல போய் லீடு போடுறாங்க. அந்த லீடு 104 லீடு எடுத்து மேடம் நம்ம கூப்பிட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு 10 பேர்த்த ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க கோர்ஸ். அப்ப 10 பேர் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா 9.6% வரும். அப்போ ஒரு டிஜிட்டலா நடக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நடக்கிற ஒரு போர்ஷன் ஆஃப் பிசினஸ் எது? கூகுள்ல மட்டும் நம்மளோட வெப்சைட் வந்து SEO இதெல்லாம் நம்ம 12 முன்னாடி வரோம். முன்னாடின்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு இடத்துல வரோம். ஆவரேஜ் பொசிஷன் பார்த்தா 20 இருக்கும், 10 இருக்கும். நம்ம முன்னாடி வந்தங்காட்டி அந்த இது வந்து இப்ப கிளிக் ஆயிருக்கு. எந்த இது கிளிக் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. முன்னாடி வந்ததுனால கிளிக் ஆயிருக்கா இல்ல அதுவே பின்னாடி வந்தா கிளிக் பண்ணிருப்பாங்கன்னா ஆப்ஷன் முன்னாடி வந்ததுதான் கிளிக் பண்ணிருப்பாங்க. அதுல ஆவரேஜ் பொசிஷன் 10ங்கிறது சில எல்லாம் 5ல கூட இருக்கலாம். அப்பதான் கிளிக்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கணும். அதுல வர்ற கிளிக்ஸ்ல எடுத்து போனோம்னா லீடுக்குள்ள வந்திருக்கு 14% இங்க வந்து 1.7. அப்போ ஒரு கூகுள்ல
பாக்குறப்ப 100க்கு 2 பேர் தான் நம்ம வெப்சைட்டை கிளிக் பண்றாங்க. ஆனா வெப்சைட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் 100க்கு 15 பேர் வந்து என்கொயரி பண்றாங்க. அப்ப எங்க நம்ம பிசினஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம்? மேனேஜ்மெண்ட் வந்து சொல்றாங்க, இப்போ 10 பேருக்கு நான் ஒரு அசைவ் பண்ணிக்குவாங்க. நீ ரொம்ப பாசிட்டிவாவும் இல்ல நெகட்டிவா இல்லாம 30,000ல இருந்து 25,000ல இருந்து 55,000 வரைக்கும் இருக்கு. அப்போ ஒரு 35,000 வச்சுக்கோ எக்ஸாம்பிள். 35,000 into admissions or 10 admissions. அப்படியே போட்டீங்கன்னா 3.5 lakhs. புரியுதுங்களா? இந்த கூகுள் மூலமா நம்ம பண்ணதில்ல. நம்ம பிசினஸ் எவ்வளவு வந்திருக்குது, ஹையஸ்ட் பாசிட்டிவ் ரேட்ல எடுத்தோம், எவ்வளவு கன்வர்ஷன் நம்ம எக்ஸாக்டா தெரியாது. பாசிட்டிவ் நோட்ல எடுத்தோம் அப்படின்னா 3,80,000 ஜென்ரேட் பண்ணிருக்கோம். இப்ப புரிஞ்சதுல ஏன் வந்து கம்பெனிஸ் எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போறாங்கன்னா, இப்ப நம்ம ஆடுக்கும் எதுவும் பண்ணல கூகுள். ஸோ ஒன்லி ஆர்கானிக்னா நம்மளோட டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணதுனால இன்னைக்கு, ஏன்னா அதெல்லாமே ரிசோர்ஸ் வி ஆர் பேயிங் எஸ் சேலரி. அப்கோர்ஸ் நம்ம டைரக்டா கூகுள் கொடுக்கலனாலும் வி ஆர் பேயிங் எஸ் எல்லா கம்பெனியும் அப்படி போட்டு பண்றதுனால இவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்றோம், இவ்வளவு கிளிக்ஸ் பண்றோம். இந்த கிளிக்னால இவ்வளவு லீட் வந்து இவ்வளவு கன்வர்ஷன் ஆயிருக்கு 3 லட்சம். பட் என்ன பண்ண, சம்பளமே நிறைய கொடுத்துட்டு இருக்கேன், வாடகை கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க 3 லட்சம் பெருசா சொல்றீங்களே அப்படின்னு. அப்ப இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? மேனேஜ்மெண்ட்ல இருந்து இப்படிதான் கேட்பாங்க. டெய்லா தான் டாக்ஸ் கட்டுறோம், வாடகை கொடுக்குறோம், ஹவுஸ் கீப்பிங் தர்றோம், இத்தனை செலவுகள்லாம் இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய இதெல்லாம் இல்லை அப்படின்னா எப்படி நம்ம எங்க இன்க்ரீஸ் பண்ணலாம்? பிசினஸ் இந்த பிசினஸ் 7 lakh நான் இன்க்ரீஸ் பண்ணணும் பண்ணுவீங்க. இப்போதைக்கு நம்ம வச்சிருக்கிற டேட்டா ஒன்லி த்ரூ கூகுள் சர்ச்ல வந்தவங்க, அதாவது கூகுள் மை பிசினஸ் ஆர்கானிக் சர்ச்ல வந்தவங்க, ஆட் இல்லாம. அதுல இவ்வளவு பிசினஸ் எடுக்கிறோம். மேனேஜ்மெண்ட்ல உங்ககிட்ட சொல்றாங்க, எனக்கு வந்து இவ்வளவு 7 லட்சம் ரூபாய் பிசினஸ் வேணும், இதுல இருந்து கூகுள்ல இருந்து மட்டும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க, என்ன ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்க 7 லட்சம் ரூபாய் பிசினஸ் எடுக்கணும்னு? லீட் நோட்ல வந்து நமக்கு அட்மிஷன் பர்சன்டேஜ் மேபி அந்த பேலன்ஸ் இல்ல எப்படி சொல்றாங்க, லீடு 100 வந்து 10 அட்மிஷன் கிடைக்குது. பேலன்ஸ் லீட் பண்ணுங்க. ஆமா, அவங்க அதான் அப்ப இந்த பர்சன்டேஜ் அதிகமாகும். நீங்க பேலன்ஸ் 90 பேர் இருக்காங்கல்ல, நீங்க சொல்றபடி பார்த்தா இன்னொரு 10 பேர்த்த நான் இங்க பண்ணிடுறேன். நீங்க எவ்வளவு ஆகும்? சரி 20 பேர்த்து பண்றேன், 10க்கு பதில் 20 பேர்த்த கன்வெர்ட் பண்ணா 20% ஆகும். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா 7 lakh. இது ஒரு மெத்தடா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா லீடோட பர்சன்டேஜ் மாத்துங்க. அதாவது பர்ஃபெக்டா கௌசல்யா என்ன சொல்றாங்கன்னா, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் நான் பண்ணிட்டேன், நான் லீடர் கொடுத்துட்டேன், நீங்க சேல்ஸ் டீம் கொடுத்து நீங்க 10 பேருக்கு தான் கன்வெர்ட் பண்ணுமா, அடிச்சு பிடிச்சி 20 பேர்த்த வாங்குங்க. இதுதான் நடக்கும் ஆக்சுவலா கம்பெனிஸ். கௌசல்யா புரியல, புரிஞ்சுக்கலாம். ஸோ நான் சேஃபா இருந்துக்கிறேன், நீங்க வந்து சேல்ஸ் டீமை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறீங்க. கரெக்ட். இப்ப நீங்க போய் சொன்னீங்க அந்த சேல்ஸ் டீம்ல, சார் 10க்கு மேல பண்றது கஷ்டம், கௌசல்யா கொடுக்கறதுல லீடே இல்லை, கூப்பிட்டா நாட் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க, போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, குவாலிட்டியே இல்லை அப்படின்னு அவங்க வந்து இன்னொன்று திருப்பி கௌசல்யா மேல பிளே பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவங்க 10ல இருந்து 20. பட் பாசிபிலிட்டிஸ் என்னன்னா, இது ஒரு பாசிபிலிட்டிஸ். அதான் அது பிளேம் பண்றதுக்காக நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க்கர் அங்க இருக்குது. பாசிபிலிட்டிஸ் வந்து இங்க பண்ணலாம். வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இத வந்து இது ஒரு பாசிபிலிட்டிஸ். வேற என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? பிசினஸ் 7 லட்சம் கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு டேட்டா புரிஞ்சுக்கலாம். இந்த டேட்டா தான் இருக்கு. எல்லாமே
இவ்வளவு நேரம் ஒரு ஆன்சர் கவுன்சிலர் சொல்றாங்க அட்மிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா வரும். வேற என்ன பேராமீட்டர் வேல்யூ சேஞ்ச் பண்ணா இங்க 7 lakhs நமக்கு வரும். நீங்க சொல்லுங்க அப்ளை பண்ணுங்க அட்மிஷன் மாதிரி எதுல பண்ணலாம். அந்த டேட்டா மாத்தி பார்ப்போம். நீங்க சொன்னீங்கன்னா அந்த டேட்டா மாத்தி பாக்குறேன் 7 lakhs வருதான்னு பார்ப்போம். ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுவா இன்ஸ்டியூட்ல எல்லாமே எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ஒரு டேட்டா சொல்லிட்டு அவங்களுக்கு போயிடுவாங்க அடுத்தது. இப்ப நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு உங்களுக்கு இங்க எப்படி பிசினஸ் நடக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் பர்சன்ல நாளைக்கு எந்த கம்பெனில போய் ஜாயின் பண்ணாலும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால அந்த நீங்களும் அதை யோசிக்கணும்னு நான் சொல்லுவேன். இது சும்மா ஒரு சர்ச் கன்சோல் சொல்லிட்டு போயிட்டா எனக்கு முடிச்சுட்டு கிளாஸை முடிச்சுக்கலாம். பட் உங்களை திங்க் பண்ண வைக்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் பண்ணிட்டு இருக்கேன். ரியலா திங்க் அப்ப நீங்க திங்க் பண்ணி எனக்கு ஒரு டான்ஸர் தப்போ ரைட்டோ சொன்னீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா போகும் கிளாஸ் அதுக்கு சொல்லுவாங்க. தினேஷ் லைன்ல இருக்கீங்களா? தினேஷ் இல்ல இங்க இந்த தினேஷ் கிளாஸ்ல டிஎம்சி தினேஷ். சரி நீங்களே சொல்லுங்க. தினேஷ் நாங்களே சொல்லுங்க. 42,000 இம்ப்ரெஷன் வேல்யூ. அதுல வந்து கிளிக்ஸ் வந்து 700 எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியல. 1.7%. இப்ப அந்த கிளிக்ஸ் வந்து இன்னும் ஏதாவது இம்ப்ரெஷனை மாடிஃபை பண்ணா கிளிக்ஸ் இன்னும் ஜாஸ்தி இல்ல நீங்க எந்த ஒரு பேராமீட்டர் சொல்லுங்க. அப்ப இந்த பேராமீட்டர் சொன்ன மாதிரி இம்ப்ரெஷனா எதை மாத்தலாம்? கிளிக்ஸ் தான். இம்ப்ரெஷன்ல ஏதாவது மாடிஃபை பண்ணா கிளிக்ஸ் ஜாஸ்தி. அது பண்ண வேண்டிய அடுத்த ஒர்க். பட் நீங்க எந்த பேராமீட்டர் எடுத்துக்கிறீங்க? கிளிக்ஸ் அதிகம் பண்ணணும்னு எடுக்கிறீங்களா இம்ப்ரெஷன் அதிகம் பண்ணணும்? கிளிக்ஸ் அதிகம். இம்ப்ரெஷன் இருக்கிற அளவுக்கு அந்த கிளிக்கோட பர்சன்டேஜ் இப்போ நான் சும்மா எல்லாமே டபுளா வச்சுப்போம். அப்பதான் இந்த டபுள் கொண்டு வரதுக்கு நான் சொல்லுவோம். 723 கிளிக்ஸ் வந்து இன்டு 2 போடணும்னா எவ்வளவு வரும்? இங்க வந்து 3.4 சிபிஆர் டபுள் ஆயிடுச்சு. லீட்ஸ் என்ன ஆகணும்? இதே ஃப்ளோல வருதுன்னு வச்சுக்கோங்க. 100க்கு 14 பேர் கன்வெர்ட் ஆகுறாங்கன்னா இந்த இடத்துல எவ்வளவு ஆகணும்? 208 ஆகணும். 208 ஆச்சு அப்படின்னா அட்மிஷன் நார்மலாக என்ன ஆகணும்? 10க்கு 20 ஆகும். இந்த 20 ஆச்சுன்னா உங்களுக்கு 7 லட்சம் ரூபாய். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் அட்மிஷன் மட்டும் நீங்க அதிகம் பண்ணலாம். ரெண்டாவது பேராமீட்டர் கிளிக்ஸ் அதிகம் பண்றது. புரியுதுங்களா? இம்ப்ரெஷன் ஆல்ரெடி யூ ஹேவ் இனஃப் இம்ப்ரெஷன்ஸ். நம்ம அதை போய் அதிகம் பண்ணணும்னு நம்ம வேண்டியதில்லை. 42,000 இம்ப்ரெஷன்ஸ் வந்துச்சு. ஏன் 100க்கு 2 பேர் கிளிக் பண்றாங்க? இன்னும் 2 பேர்த்த சேர்த்து கிளிக் பண்ண வைங்க. அதான் நம்ம திங்க் பண்ணணும். அப்ப அடுத்தது அதை கிளிக் பண்ண வைக்கிறதுக்கு என்ன முறைங்கிறப்பதான் அது நம்ம ஒர்க் பண்ற மெத்தட். என்ன பண்ணணும்? எஸ்டிஓல எதெல்லாம் பின்னாடி இருக்குமோ முன்னாடி வரணும். அப்ப அந்த சர்ச் கன்சோல் டூல்ல போய் பண்ணோம்னா இந்த டேட்டாவெல்லாம் வரும். இப்ப புரிஞ்சுங்களா? கம்பெனி கேட்கறது எந்தெந்த டேட்டால நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, இன்னும் நிறைய டேட்டா இருக்கு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளிக்ஸ் நான் விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. கிளிக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த சிபிஆர் இருக்கு பாத்தீங்களா? இது ஏன் 100க்கு 2 பேர் கிளிக் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா 100க்கு ரிவர்ஸ் கிளிக்ஸை டைரக்டா இன்க்ரீஸ் பண்றதுன்னா என்னங்கிறத பார்த்தோம். இப்ப கிளிக் ரேஷியோ அப்ப நீங்க பேராமீட்டர் எப்படி நீங்க அனலைஸ் பண்ணணும்னா எங்க குறைவா இருக்கோ அந்த பேராமீட்டர் எடுத்து பாருங்க. சிபிஆர் வந்து ஏன் 100க்கு 2 பேர் இருக்காங்க, ஏன் 100க்கு 4 பேர் இல்லை அப்படின்னு எடுத்தீங்கன்னா டக்கு நீங்க உங்களுக்கு கிளிக்ஸ் தான் போவீங்க. இங்க சிபிஆர் ஏன் 100க்கு 10 பேர் தான் அட்மிஷன் பண்றாங்க, ஏன் 15 பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அடுத்த டக்குனு இந்த பேராமீட்டர் வந்து. அதனால லோயஸ்ட் இந்த பர்சன்டேஜ் எதுக்கு போடுறோம் அப்படின்னா இதுதான். பர்சன்டேஜ் பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் சார் எது ஸ்டாண்டர்டான கன்வர்ஷன் ரேஷியோ அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் வரும். இப்போ உங்களுக்கு டவுட்ல நான் என்ன பண்றேன்னு பாருங்க.
யார் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு? ChatGPT இருக்கு. சரி, நார்மலா ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல யாரும் என்கொயரிஸ் பணமெல்லாம் கட்டுறது இல்லை. இப்ப நம்மளை கிளிக் பண்றதுக்கு ஏதாவது பணம் கட்டுறாங்களா? இல்ல. அப்ப இந்த இடத்துல டபுள் டிஜிட் வரணும். இந்த இடத்துல குறைவா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளோட நம்பர் கொடுத்தா கூப்பிட்டே இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் ப்ரூவ் பண்றாங்க. இந்த இடத்துல எந்த எக்ஸ்டேட்டபிள் எது வேணாலும் கிளிக் பண்ணுவோம். அப்ப இங்க பர்சன்டேஜ் அதிகம் பண்ணணும். ஜெனரல் பேராமீட்டர்ஸ் எவ்வளவு அப்படிங்கறது நான் உங்களுக்கு போறேன். Impressions to trigger பாத்தீங்களா, அதுக்கு CTR 1.1 current. Industry benchmark recommended 3 to 5 for branded queries, 2 to 3 for non-branded queries. வேற சொல்ல முடியுமா யாராச்சும்? What do you mean by this? 1.7 பதில் என்ன சொல்லலாம்னா 3 to 5 பெஞ்ச்மார்க்னா நம்மளை மாதிரி மற்ற இன்ஸ்டியூட்ஸ்லாம் பண்றதை வச்சு அவன் ஆவரேஜா கொடுக்குறாங்க. Education institute 3 to 5% are familiar. சரி, கௌசல்யா அவ்வளவுதான் ட்ரை பண்றாங்க, மத்தவங்கள யாருமே ட்ரை பண்ண முடியும். என்ன ஆன்சர் பண்ணுவீங்க, நீங்க ஒன்றும் பண்ண மாட்டீங்க. சர்க்கிளா இல்லாத ஒரு பிராண்டட் கொரிஸ் வந்து 3 to 5 வைக்கிறாங்க. பிராண்டட் அது பிராண்டட் கொரி நம்ம கம்பெனி நேம் ஆப்பிள் டெக்னாலஜின்னு தேடுறாங்க. ஒரு கீவேர்டு வந்து பாத்தீங்களா, அதுக்கும் வந்து வெப்சைட் வருது. ஸோ அந்த பிராண்டட் கொரி வர்றப்ப 3 to 5% கன்வர்ஷன் வைக்கணுங்கிறாங்க. நார்மல் கொரிஸ் வர்றப்ப 2 to 3%. நார்மல்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நான் உள்ள வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது நீங்க பாருங்க. ஒரு சிடிஎஸ் இல்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இம்ப்ரூவ் மெட்டா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வித் பெனிஃபிட் ட்ரிவன் எமோஷனல் ஹூக்ஸ், add brand name at the end of the title, focus on high intent keywords. இது வந்து என்ன சொல்றாங்க, 14%, 10 to 20% for ethical issues. This is decent range. அப்ப வெப்சைட்டுக்குள்ள வந்து என்ன ஒரு ஃபில்டர் ஆயிட்டு வருது. ஒரு ஃபில்டர் ஆயிட்டு வர்றப்ப வெப்சைட்டுக்குள்ள வர்றவங்க குவாலிட்டியா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால வெப்சைட்ல என்ன பண்ண சொல்றாங்க, 10 to 25% உங்களுக்கு 10 to 20% ஓகேங்கிறாங்க. 20 மேல இருந்தா ரொம்ப சூப்பர். இது வந்து லீட் டு அட்மிஷன் 9.6, 15 to 20% for course based sales with follow up costs. ஆஃப்லைன்ல அவங்க சொல்றாங்க நீங்க வந்து இங்க பர்சன்டேஜ் இவ்வளவு வச்சுக்கலாம், ஸ்லைட்லி லோ. இது வந்து சுத்தமா கம்மி, அந்த பெஞ்ச்மார்க் கூட கம்மியா இருக்கு. இது வித்தின் த ரேஞ்ச் ஃபாலோ ஆகுது. இது வந்து வித்தின் த ரேஞ்ச் இன்னும் இதுவும் வரும். ஐடியல் கன்வர்ஷன் ஆவரேஜ் பிராண்டட் அதெல்லாம் இல்லாம இம்ப்ரெஷன் டு கிளிக்ஸ் 3%, கிளிக் டு லீட் டு அட்மிஷன். ஓவரால் வந்து 27 அட்மிஷன்ஸ் வந்திருக்கணுங்கிறாங்க. ஸ்டாண்டர்ட்
இப்போ ஒரு பிசினஸ் வந்து அவங்க இப்ப நிறைய பிசினஸ் வந்து படிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் அவங்க என்ன டேர்ம்ஸ் பண்றாங்கன்னே தெரியல, நம்ம அவுட் சோர்சிங் பண்றோம், மாசம் மாசம் பணம் கொடுக்குறோம், கொஞ்சம் லீடர் கொடுக்குறாங்க, ஆனா என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப இதை வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா, ஸோ அப்ப இனிமேல் நெக்ஸ்ட் அவங்க என்ன இருப்பாங்க, சர்ச் கன்சோல் படி டேட்டா இவ்வளவு சர்ச் வால்யூம் இருக்கு, இவ்வளவு கிளிக்ஸ் நடந்திருக்கு, இப்ப இவ்வளவு லீட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம உடனே கேட்பாங்க, ஐடியா வந்து பெஞ்ச் மார்க் வந்து எஜுகேஷன் 3%, நீங்க என்ன 1.7 தான் கன்வர்ஷன் வச்சிருக்கீங்க, அப்ப இன்னும் எஸ்சிஓல எதாவது முன்னாடி பண்ணலையா, இல்ல டைட்டில் மாத்தலாம், இதெல்லாம் கேட்கறதுக்காக தான் பிசினஸ் பீப்புள் வந்து படிக்கிறாங்க மோஸ்ட்லி. போன வாரம் கூட டெமோ அட்டன் பண்ணாங்க, கன்வெர்ட் ஆகல. அப்ப அந்த ஆங்கிள் நீங்க பாக்குறப்ப எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணணுங்கிறத இந்த டீலிங்ஸ். இப்ப நம்ம போட்டு சர்ச் கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. சர்ச் என்ன வெப்ல இமேஜஸ்ல அப்படின்ட்டு நம்ம வெப்புக்கு தான் போறோம். கம்பேரிசன் கொடுக்குறாங்க. மோர்ல போனீங்கன்னாலும் டேட் வைஸ் கம்பேரிசன் இது கொடுப்பாங்க. லாஸ்ட் 3 months எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி 3 months. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கம்பேரிசன் போறேன். லாஸ்ட் 28 daysக்கும் ப்ரீவியஸ் 28 daysக்கு எப்படி இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு திருப்பி எவ்வளவு மாறி இருக்கு, சிடிஆர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்க. சிடிஆர் 1.8 1.8, ஆனா ஆவரேஜ் பொசிஷன் பாருங்க இப்ப 10.8 வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் 28ல 14.7. ஆனா கிளிக்ஸ் வந்து நீங்க முன்னாடி வந்திருந்தாலும் கிளிக்ஸ் வந்து பெருசா மாறலாம். அப்படியே தான் 768 776 பெரிய டீவியேஷன் தெரியல. இப்போ கம்பேர் டு 3 months நீங்க போறீங்க அப்படின்னா சீசன்னால வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3 months முன்னாடி எப்படி இருந்துச்சு, லாஸ்ட் 3 months அதுக்கு முன்னாடி ஒரு 3 months, அதுக்கு முன்னாடி 3 months வந்து சீசன் டைம், அதுக்கு முன்னாடி சீசன் டைம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எல்லாம். ஸோ அதனால என்ன இருந்தது, 1.9% இருந்தது. ஆவரேஜ் பொசிஷன் 95. புரியுதா? ஸோ அதனால இந்த மாதிரி கம்பேரும் நீங்க பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஐ கோ வித் லாஸ்ட் 28 days. queries எப்படி வந்தது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். கீழே வந்து என்ன இருக்கும், ஃபில்டர் வைஸ் இதுதான் நிறைய யூஸ் பண்ணி போடணும். இதெல்லாமே ஃபில்டர்ல ஆப்ஷன் இருக்கு. என்ன queries யூஸ் பண்ணி வந்தாங்க இது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிக்கலாம். மேல வந்து கிளிக்ஸ் இம்ப்ரெஷன்ஸ் இருக்கு. we'll go with the CTR and the average position கிளிக் பண்ணிக்கலாம். அப்படியே ரூல்ஸ் அதிகமான போகுது. கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்துடும் ஆவரேஜ் சிடிஆரும் ஆவரேஜ் பொசிஷன்.
Technology here 2.7. Questions for question. Question mark. Question 2.7. ஆமா 1 2 3 போடுறோம்ல அது வந்து என்னன்னா அவங்க ஒரு ஃபார்முலா வச்சு போடுவாங்க. ஏன் 0.7ல ஏன் வருது 1 1 2 3 இப்படி தான் வரும். ஏன் 2.7 என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்க யோசிக்கிறது. சரி, அவங்க வந்து மொபைல்ல பார்ப்பாங்க. அதுல என்ன ரேங்கிங் வருது, இதுல என்ன ரேங்கிங் வருது, ஆவரேஜ் அந்த டைம் ஜோன் கொஞ்சம் மாறும். ஒரு சிலத்துல யூஎஸ்ல ஒரு டைம் ஜோன் இருக்கும், அப்ப பாயிண்ட்ல வரும். Page for some searches and then for Google calculate the rate. Average நம்ம போடுறப்ப அந்த 14 13 பேர் வரப்ப 3 into 100 impressions plus 10 into 50 impressions divided by 150 into 5.5. Your page rank number 3 for some searches and number 10 for Google calculator. எது இருக்குலாம் எத்தனை இம்ப்ரெஷனுக்கு 3ல ரேங்க் ஆயிருக்கும், எத்தனை இம்ப்ரெஷன்ஸ்க்கு 10ல ரேங்க் ஆயிருக்கும். 3 into 100 plus 10 divided by 150. Total 100 plus 50 impressions. அப்படி போட்டீங்கன்னா the results of the impression helping to track small ranking improvements. The result represents how your rank average flux between queries and impressions. அதாவது நம்மளோட கொஸ்டின் வந்து ஒரு இம்ப்ரெஷன்ஸ்ல ஒரு நம்பர்ல இருக்கும், இன்னொரு இம்ப்ரெஷன்ஸ்ல ஒரு நம்பர் இருக்கும். கூகுளுக்கு தான் தெரியும் அது எத்தனை இம்ப்ரெஷன்ஸ் அந்த மாதிரி வந்ததால நம்பர் 3ல இருக்காங்க, எத்தனை இம்ப்ரெஷன்ஸ்ல 10ல இருக்காங்க கூகுள் நோ. அவன் கூகுளே தெரிஞ்சுட்டு அவனே பிளஸ் அண்ட் டிவைட் போட்டு கொடுக்குறான். நீங்க 2.7 3 வச்சுக்கோங்களேன், ஆவரேஜா தேர்ட் பொசிஷன்ல இருக்கும். பட் இது நோட்டபிள் பண்ணணும். ஏன்னா இவ்வளவு பெருசுல இருக்குது 1000 இம்ப்ரெஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிளிக்ஸ் வரல அப்படின்னா அது ஒரு கிளிக்கு நம்ம எதுல ரேங்க் ஆகும்போது நமக்கு தெரியும் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு. அப்ப இதை கண்டிப்பா கிளாஸ் இருக்கிறத நானும் இதை பாக்குறேன், நானும் உள்ள போறதில்லை. பட் ஜென்ரலா ஏன் வந்து நம்ம 1 வீக்ல 14 days ஒரு தடவை கண்டிப்பா உள்ள போய் பார்த்தா தான் நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்ப அடுத்த இம்ப்ரெஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 8 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பாருங்க. இப்ப நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கிறதுக்காக சொல்லல, பட் பொதுவா பாருங்க தேடுறவங்க எதை தேடுறாங்கன்னு பாருங்க. இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அபவுட் பைதான் ரிலேட்டட் டு அவர் வெப்சைட்னு வச்சுக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பார்த்து ரெகுலரா தேடுறாங்க. இதுல எவ்வளவு வருது 6th வருது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அன்பிராண்டட் கீவேர்ட்ஸ் 2% மேல இருக்கணும். வெறும் 0.7 தான் இருக்கு. ஈவன் டாப் 10ல இருக்கு 7.8. இது வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர் கோர்ஸ் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட்ல வரும். அப்ப இது வந்து என்ன தெரியும், அடுத்து ஆப்பிள் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 725 times வந்து with our name they have searched in Google. Clicks are 181, 25%. என்ன சொன்னாங்க, பிராண்டட் கீவேர்ட்ஸ்க்கு 3 to 5% அப்படின்னாங்க. நம்ம 25%. ஸோ பிராண்டட் கீவேர்ட் இங்கே மட்டுமா இந்த இடத்துல வரும். அப்ப நீங்க ஆவரேஜ் எப்படி பார்க்கணும், ஃபில்டர் பண்றதுக்கான இந்த ஆப்ஷன் காமிக்கிறேன். கோ டு ஆப் ஃபில்டர் query containing app pin. இது மட்டும் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆப்
பாத்தீங்கன்னா 2700 இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு பிப்ரவரியில. எவ்வளவு? 44,000 இம்ப்ரெஷன்ஸ்ல 363 கிளிக்ஸ் வந்திருக்கு. 17.5%. என்ன இருக்கும்? நம்மளோட பிராண்டோட பர்சன்டேஜ் வந்து 17.5%. பிராண்டிங் கீவேர்ட்ஸ் which has app in our name. எப்படி நம்ம சொல்றோம், பிராண்ட் எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த இது தெரியறதுக்கு 17.5% இருக்கும். லாஸ்ட் 3 months எப்படி இருக்குது? 10.1% இருக்கும். கம்பேரிட்டிவ் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். 15ல இருந்தது இன்ஃபேக்ட் we have increased to 17. So, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்ப ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா லீட் ஜெனரேஷன், பிராண்டிங் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பேஸ் ஆஃப் இது நம்ம பிராண்டிங் வந்து போகணும். இப்போ பிராண்டிங்ல என்ன அட்வான்டேஜ் இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. 100க்கு 17 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன அட்வான்டேஜ்? 100க்கு 2 பேர் கிளிக் பண்றாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஒருத்தர் கூட இல்லை, இங்க ஒருத்தர் கூட இல்லை. ஆனா இங்க 25 பேர் இருக்காங்க. அது ஆவரேஜா 17 பேர் இருக்காங்க. எப்படி அது? என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ்? நீங்க பிராண்டட்ல போயிட்டீங்க அப்படின்னா, when someone is searching for app technology, they will not look for another company probability. ஆப் டெக்னாலஜின்னு எனக்கு சொல்லி யாராவது சொல்றாங்க, எனக்கே தெரியுது அப்படின்னா டைரக்டா ஆப் டெக்னாலஜி போவேன், அங்க கூப்பிடுவேன், பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தேடினாதான் எனக்கு இன்னொரு கம்பெனி எனக்கு வந்து முன்னாடி. அப்ப டைரக்டா ஆப் நான் தேடினா எனக்கு எந்த கம்பெனி ஐம் நாட் கோயிங் இன்டு தட்னு சொல்லுவாங்க. அப்ப யூஆர் இன்க்ரீசிங் யுவர் பிராண்ட் வேல்யூ அதிகமா என்ன ஆகும் அப்படின்னா டைரக்டா அதுதான் போவாங்க. நீ ஒரு ஷர்ட்டோ பேண்டோ பிடிச்சிருச்சு அப்படின்னா யூ ஆல்வேஸ் கோ ஃபார் தட் பிராண்ட் சென்ட் பீட்டர் ஏதோ ஒரு பிராண்டுக்கு நீ போறீங்க. அப்ப நீ மற்ற பிராண்டு கண்ணிலே உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. இதுதான் எனக்கு ஃபிட்டா இருக்கு, தான் கரெக்டா இருக்கு, நீங்க போயிருங்க. அந்த நேம கொண்டு வர்றது தான் நம்மளுக்கு டைம். இப்ப நம்ம டிஜிட்டலா கொண்டு வரோம். ஏன்னா இதெல்லாம் பணம் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. எல்ஜி, சாம்சங் இவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க. ஒரு ஐபிஎல் ஸ்பான்சர் பண்ணாலே அத்தனை பேருக்கு தெரியும். சின்ன கம்பெனிஸ் எப்படி பண்ண முடியும்? அதனால லீட் ஜெனரேஷன். பட் இப்ப we are moving to branding. நீங்க பிராண்டிங்ல என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இந்த கீவேர்டு நான் ஒர்க் பண்ணனால நாளைக்கு ஒரு பக்கம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கீவேர்டு பார்த்து நான் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு பர்சன்டேஜ் இருந்தது, நான் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு அதிகமாயிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்குண்டான ஒர்க், அதுக்குண்டான ஆஃப் பேஜஸ், ஆர்டிகல்ஸ் எழுதுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணணும். அடுத்து பைத்தான் கோர்ஸ் 1.3%, 27. எது அதிகமா இருக்கு? சும்மா ஒரு கீவேர்டு ஒரு கிளிக்குக்கெல்லாம் வந்து நம்ம சீனியர் பார்க்கணும். இதை வச்சு ஒரு அளவுக்கு இருந்தாங்கன்னா நான் இது என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு பிஃபோர் கிவிங் கம்ப்ளீட் ஆக்சஸ் Excel. So எல்லாருமே நமக்கு queries வைஸ், பேஜ் வைஸ், கண்ட்ரிஸ் வைஸ், டிவைசஸ் செட்டில்ஸ் இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தேடி பழகிட்டீங்க அப்படின்னா நல்லா இது இருக்கும். இதை என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாமே காமிக்கிறோம். Better export Google Sheet.
இந்த டேட்டா கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணி டேட்டா பாருங்க. நீங்க என்னென்ன அப்சர்வேஷன்ஸோ அனாலிசிஸோ எல்லாமே யோசிப்பாங்க. எவ்வளவு சர்ச் வால்யூம் இருக்கு, என்னென்ன பேஜஸ் டாப்ல இருக்கு, என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கு, எல்லாமே பாருங்க. நான் எவ்வளோ ஒரு அப்சர்வேஷனா பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு 4 அப்சர்வேஷன் சொல்லுங்க. நான் பார்த்தேன் சார், எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வந்து அதிகமான இம்ப்ரெஷன் இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு இதை வச்சு சொல்லக்கூடாது. கண்ட்ரோல் போட்டீங்கன்னா 4 இடத்துல அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேடிப்பாங்க. 114 இடத்துல வருது. அந்த இடத்துல எஸ் சேர்த்திருப்பாங்க, ஒய் சேர்த்திருப்பாங்க. பட் அகைன் தட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குவரிஸ். இந்த மாதிரி தான் நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு டோட்டல் இதுல வந்து எனக்கு இத்தனை தரம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு அப்படிங்கிறத இதுல போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா வரும். இல்ல ஒருவேளை நாளைக்கு பண்ண முடியலன்னு விட்டுங்க, சர்ச் கன்சோல் ஆக்சஸ் நாளைக்கு கொடுத்துருவேன். அதுல டைரக்டா நீங்க ஃபில்டர் போட்டு பாருங்க. கீவேர்டை நல்லா கூட அனலைஸ் பண்ணுவோம். இதுல இப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த query இருக்கு பாத்தீங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், இதை மட்டும் நான் கிளிக் பண்ணேன்னா அந்த query வந்து எந்தெந்த பேஜ் ரேங்க் பண்ணிருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் ரேங்க் ஆயிருக்கு, கூகுள் மை பிசினஸ் ரேங்க் பண்ண வச்சிருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தேடுறப்ப கூகுள் மை பிசினஸ்ல நம்ம ரேங்க் ஆயிருக்கோம். இந்த பேஜ் ரேங்க் ஆயிருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஹோம் பேஜ் கான்டாக்ட் லெவல் ரேங்க் ஆயிருக்கு. இப்போ நீங்க இந்த பேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ஃபில்டரேஷன் இந்த பேஜ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த பேஜுக்கு என்னோட queries வந்திருக்குன்னு பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸும் கோயம்புத்தூர், இதுக்கு உண்டான query வந்து இதுதான். பேஜ் வந்து மறுபடியும் ஒரு பிளாக் மாதிரி இருந்துச்சு, அந்த பேஜுக்கு போகும். டாக்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட் பாருங்க. இதுக்கு அதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர். இந்த மாதிரி நீங்க ரொம்ப ஃபைன் டியூனா அனலைஸ் பண்ணணும்னா எந்த query எந்த பேஜ் ட்ரிகர் பண்ணிருக்கு, எத்தனை கண்ட்ரீஸ்ல இருக்கு. query வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துட்டோம். இது எந்தெந்த கண்ட்ரீஸ்ல வந்திருக்கு அப்படின்னு தான் 1008 ஸ்பிளிட் அப் இருக்கு. யூஎஸ்ல எவ்வளவு இருக்கு, ஹாங்காங்ல எவ்வளவு, இந்தியாவில் எவ்வளவு அப்படிங்கிற ஸ்பிளிட் அப். டிவைசஸ் மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் எதுல அதிகமாக வந்திருக்கு பாருங்க. டெஸ்க்டாப்ல அதிகமாக வந்திருக்கு. நல்லா பாருங்க, டெஸ்க்டாப்ல அதிகமாக வந்திருக்கு. மொபைல் யூசர்ஸ் கம்மியா இருக்காங்க. சர்ச் அப்பியரன்ஸ், இந்த ரெடியூஸ் நிபட்ஸ் 308 இம்ப்ரெஷன்ஸ்ல அது வந்திருக்கு. டேட் என்னென்ன டேட்ல எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளவு திங்ஸ்லாம். ஸோ இதெல்லாமே எடுத்து அனலைஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடியா நம்ம இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா. அதுதான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் டூல். இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான சர்ச். மீது எல்லாம் உங்களுக்கு பெரிய இது. இந்த டேட்டா தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா. இப்ப டிஸ்கவர் இதெல்லாம் புதுசா ஆட் பண்ணிருக்கிறது. டிஸ்கவர் அப்படிங்கிறது நீங்க எதுவும் இல்லை. ஆக்சுவலா மொபைல் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப டிஸ்கவர்னு ஒண்ணு இருக்கு. நீங்க அப்படியே இந்த மாதிரி இந்த சைடு தரீங்கன்னா டிஸ்கவர்னு ஒரு ஆப்ஷன்ஸ்ல வரும். அதுல வந்து யாராவது சர்ச் பண்ணிருக்காங்களா என்னங்கிறது யாரும் அதுக்குள்ள போய் சர்ச் பண்றது இல்லை. டிஸ்கவர்ல போய் ரொம்ப ரேரா நடக்கும். இப்ப இண்டெக்ஸிங் அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸிங். ஸோ இதுல என்ன சொல்றதுன்னா 334 பேஜஸ் இண்டெக்ஸ் ஆயிருக்கு, 552 பேஜஸ் இண்டெக்ஸ் ஆகல.
இல்லாத பேஜா இருக்கலாம். இண்டெக்ஸ் ஆகலைன்னா கூகுள்னால வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு அர்த்தம். இண்டெக்ஸ் பேஜஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 பேஜஸ் இது எல்லாமே இண்டெக்ஸ் ஆகிருக்கு. நவம்பர் 8 இந்த மாதிரி ஃபுல் லிஸ்ட் வந்து. இப்போ இண்டெக்ஸிங் ஆனாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனா எப்ப நீங்க நோட் பண்ணிக்கணும்னா மெயின் பேஜ் உங்களுக்கு ஜாவா பைத்தான் டிஜிட்டல் எது இருக்கோ அது இண்டெக்ஸ் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா அது ஆகலைன்னா உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்ஸ் வரவே வரும். அதோட பிளாக்ல எங்கேயாவது ஒரு ஆகல அப்படின்னா ஸ்டார்ட் அப் பட் மெயின் கோர்ஸ் பேஜ் ஆயிருக்கும் கண்டிப்பா. இண்டெக்ஸ்ல நாட் இன்க்ளூடட் என்ன அப்படின்னு 552 பேஜஸ் சொல்றாங்க. இங்க 163 22 210 404 163 பேஜஸ் வந்து இண்டெக்ஸ் பண்ண முடியல. நாட் ஃபவுண்ட்னா என்ன? இட் இஸ் நாட் அவைலபிள் இன் அவர் சர்வர். எதனால இருக்கலாம்? என்னென்ன பேஜ்னா ஹெச்ஆர் கோர்ஸ் கோயம்புத்தூர் இந்த பேஜ் வந்து இல்லை. நான் ஓபன் நியூ டாப் கொடுக்குறேன். ஹெச்ஆர் கோர்ஸ் கோயம்புத்தூர். ஸோ நாட் 4 வந்து தப்பு கிடையாது. 404 வந்து தப்பு கிடையாது. ஏன்னா இது நம்ம முதல்ல வச்சுட்டு இருந்தோம். இப்போ அந்த கோர்ஸ்ல எடுத்துட்டோம். அதனால வேண்டாம். Thank you, Python Kausalya. Become an instructor. Amazon PP. Thank you for shop detail. இது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ முக்கியமான பேஜ் நம்மளுக்கு இல்லாம போகுது. அதனால நம்ம ஒரே பண்ணுவோம். அடுத்து வந்து வேற என்ன கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே போயிடும். ஒரு பேஜ் இருந்து இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே இன்ஸ்டால் பண்ணிடும். பேஜ் வித் ரீடர் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் குரூப் ஸ்டடின்னு ஒன்று வச்சிருக்கோம். முதல்ல ஒரு பேஜ் அதுக்கு ஓபன் பண்ணோம்னா மேபி ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிருப்பாங்க. ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட். இதனால நான் அந்த பழைய பேஜ் என்னால கண்டுபிடிக்க முடியல. ரீடைரக்ஷன் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் தட் ஓல்டு பேஜ் என்னால இன்டெக்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச பர்பஸ் தான் இது அப்படிங்கிறதுக்காக நம்ம இது பெருசு. ஸோ அதனால இது மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எது நம்மளுக்கு தேவையில்லைன்றது. இப்போ பாருங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் இது லீடர் எங்க ரீடர் அதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஓகே தெரியுங்களா? இந்த ஸ்லாஷ் இல்லாதனால அதை அப்படி காமிக்கும். இதனால ஏதாவது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா எத்தனை பேஜ்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு இதனாலதான் வார வாரம் ரிப்போர்ட் எடுக்கணும்னு சொல்றது. அதெல்லாம் தெரியும் எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு. ரீடர் அதுக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நம்ம இது கொடுக்கறதுனால சால்வ் பண்ண பார்க்கணும் அது என்ன அப்படிங்கிறத. ஆப் இன் ஆல் கோர்சஸ் இந்தியா ரீடர் இருக்காது. ஆல் கோர்சஸ் வந்து இப்படி யூஆர்எல் மாத்தி சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மாத்தி இதுல வந்து அடுத்தது வேற ஏதாவது இருக்கு. இதெல்லாம் நோன் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம விட்டுறோம். இல்லாட்டி நம்ம உள்ள போய் பார்க்கணும் ஏன் என்னோட தெரியாது. அடுத்தது எக்ஸ்க்ளூடட் பை நோ இண்டெக்ஸ் 30 வருது. நோ இண்டெக்ஸ் ப்ராஜெக்ட் கம்பெனி நம்ம அலோவ் பண்ணிருக்கோம். 0 நாலேஜ் பேஸ் நோ இண்டெக்ஸ் நம்ம தான் கொடுத்துருக்கோம். ஃபியூச்சர் இம்ப்ரூவிங் யுவர் பிசினஸ் கண்டெய்னர்ஸ் இந்த ஃபீடுன்னு வரல அது வந்து ஒரு தடவை நம்ம டேட்டா வந்து ஏபிஐ மாதிரி கொடுக்கறதுக்காக நம்ம டைப். அதனால வந்து என்னன்னா வெப்சைட் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த பேஜ் என்னென்ன ப்ராப்ளம் கொடுக்குது அப்படின்ட்டு நீங்க தான் டிசைட் பண்ணிட்டு முக்கியமான பேஜ் இதுல எரர்ல இருந்ததுன்னா நீங்க அதை சரி பண்ணணும்.
அடுத்து வீடியோ, நோ வீடியோ இண்டெக்ஸ் அப்படின்னு வருது. இண்டெக்ஸ் ஆனது வந்து 0. ஹெச்ஆர் பேஜ்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல யூடியூப் ஒரு வீடியோ போட்டுருக்கோம், இது ஒரு வீடியோ போட்டுருக்கோம். இதெல்லாம் என்னன்னா நீங்க இது வந்து பண்ண வைக்கலாம். ஏன் நோ இண்டெக்ஸ் வருதுன்னு தெரியல. அப்ப நீங்க இதை சர்ச் பண்ணி பாருங்க. ChatGPT போட்டு நாளைக்கு இந்த அப்சர்வ் பண்றீங்க அப்படின்னா ChatGPT போட்டு நீங்க பாருங்க. ஜாவா கோர்ஸ் இதுல வர ஒரு வீடியோவை அதனால இண்டெக்ஸ் பண்ண முடியல. வீடியோ இண்டெக்ஸ் பண்ண முடியல, நாட் பேஜ். If any videos such the items were found on your site, they will be reported. Okay. Correct. ஸோ ஒவ்வொரு இதுலையும் போயிட்டு நம்மளுக்கு தேவையானது வரல அப்படின்னா, ஏன்னா வீடியோ இண்டெக்ஸ் ஆகல அப்படின்னா கூகுள் சர்ச்ல உங்களோட வீடியோ வரும். நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, வீடியோ கூகுள் சர்ச் தான் பண்ணுவீங்க, வீடியோ வரும். அப்போ வீடியோ வரலன்னா இண்டெக்ஸ் ஆகல அப்படின்னா. சைட் மேப் இது ஒரு முக்கியமான ஒரு இது. நம்ம சைட் மேப் வந்து ஆல்ரெடி எஸ்இஓல பார்த்தோம், எப்படி ஜென்ரேட் பண்றது ஆட்டோமேட்டிக்கா. யோஸ்ட் எஸ்இஓ அந்த மாதிரி பிளகின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்த சைட் மேப் வந்து ஒரு தடவை சர்ச் கன்சோல நம்ம கொடுக்கணும். சைட் மேப் ஆல்ரெடி ஜென்ரேட் ஆகிடுது, கூகுள் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு போயிடுது. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா கூகுளோட டூல்லேயே வந்து அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சைட் மேப் சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஸோ சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல் இதான் நம்மளோட சைட் மேப் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ்ல இதுல இருந்து வந்து இதை நான் கடைசியா அதை எப்போ சப்மிட் பண்ணியிருக்காங்க, October 29 பண்ணியிருக்காங்க. சக்சஸ் தான் வந்திருக்கு. இதுதான் நம்ம ஒரு தடவை நான் பண்ணிருக்கேன். 2 தடவை பண்ணாலும் தப்பு இல்லை. இதுல பண்ணிட்டோம்னா என்ன இருக்கு, நீங்க டேட் போட்டு வந்தோம் November 11. அப்ப இந்த 530 பேஜ் இனிமேல் கூகுள் கிரால் பண்றதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் நம்ம இது மூலமா சொல்றோம். எப்படி இங்க வந்து இண்டெக்ஸ் பண்ணுங்க நம்ம சொல்றோம், URL சைட் மேப் கொடுத்தாலும் ஒரே இடத்துல இருந்து அதை பார்த்துட்டு போய் even though it will automatically find, but still நம்ம வந்து சைட் மேப் இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பா இதில் இருக்கும். Removals temporary if you want to remove any page. So ஒரு பேஜ் இருக்கு, நான் வந்து கொஞ்ச நாளைக்கு கூகுள் சர்ச்ல வர வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரிமூவ் திஸ் URL ஆர் அதுக்கப்புறம் வர எத்தனை 6 monthsக்கு வந்து நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பேஜை, அது வரைக்கும் கூகுள் சர்ச்ல வந்து யாரும் தெரிய வேண்டாம், ஹாஃப் வேல யாரும் தெரிய வேண்டாம், அது சர்ச்ல வராது. அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கோர் வெப் வைட்டல்ஸ். பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். கோர் வெப் வைட்டல்ஸ் என்னென்னது பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ்ல நம்ம பார்த்தது அந்த சிபின்ல வரணும். பேஜ் ஸ்பீடு, FCP, LCP, CLS, TTFP, INP, interactive net speed, time to first page. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு இப்ப பாக்குறாங்க. என்ன ப்ராப்ளம், கோர் வெப் வைட்டல்ஸ் வந்துட்டு 75 புவர் URLs அப்படிங்கிறது. இதுதான் தாக்கலையே. நீங்க அதை பாத்தீங்கன்னா என்ன இங்க ஒரு மொபைல்ல போனாலும் இங்க இம்ப்ரூவ்மெண்ட் என்ன இம்ப்ரூவ்மெண்ட், INP இஷ்யூஸ், LCP இஷ்யூஸ். இதுல 75 URL இருக்கு. அப்படின்னா என்ன, 75 URL it is taking more time to load the LCP. LCP issues no longer than 4 seconds. இது ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நீங்க இதெல்லாம் முக்கியமான ப்ரூவ் பண்ணிருக்கு. இன்டென்சிவ் ட்ரைனிங்ல இருந்து அத்தனை பேஜ் வந்து ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது இப்ப நீங்க ஒரு 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 கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ அப்போ பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ் கூகுள் சர்ச் கன்சோல மானிட்டர் பண்ணி நம்மளுக்கு சொல்றாங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் ஃபார் ரேங்கிங். அதனால அந்த இதை வந்து நம்ம பண்ண முடியாது. நான் சொன்ன ஏற்கனவே பிளகின்ஸ் நிறைய இருக்கும், அது மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து HTTPS ஏதாவது இருக்குன்னா இல்லை, ஏன்னா நம்ம வந்து செக்யூர் சர்வர் இந்த இது பார்த்தீங்கன்னா செக்யூர் வரணும். இருக்கும்
இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா HTTPS வரும். HTTP இருந்தா இட் இஸ் நாட் குட் ஃபார் SEO. இட் ஹாஸ் டு பி HTTPS. அப்ப நீங்க டொமைன் வாங்கி சர்வர் வாங்குறது அந்த சர்வர்ல SSL சர்டிபிகேட் இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும். பை டிஃபால்ட் நிறைய இது கொடுத்துறாங்க. இல்லை நீங்க கேட்கணும் சர்டிபிகேட் தருவீங்களா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கணும். SSL இந்த SSL சர்டிபிகேட்டுங்கிறதா HTTPS. ஸோ கூகுள் இப்போ அதை பார்க்குறானா அப்போ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் தராங்க. ஷாப்பிங் அப்படிங்கிறது இல்லைங்க. ஆக்சுவலாக டெஸ்ட்டுக்காக வந்து நம்ம ப்ராடக்ட்லாம் ஷாப்பிங் ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அதில் ஆட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சர்ச் கன்சோல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். நம்ம வெப்சைட்ல என்னென்னலாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கும். நிறைய வெப்சைட்ல இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வராது. ஷாப்பிங் என்ஹான்ஸ்மெண்ட் பிரெட் கிரம்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அந்த எந்த பேஜ்ல இருக்கோ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹோம் கேட்டகரிஸ் சப் கேட்டகரிஸ் இப்படி வர்றது. ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாமே வேலிட்ல இருக்கு. ஆனால் இதெல்லாமே யோசிச்சு ஒரு டிபேட் பண்ணி ஈவெண்ட்ஸ் அப்போ பாரு என்ஹான்ஸ்மெண்ட் நான் சொன்னதில்ல ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு சொல்றோம் பார்த்தீங்களா. என்ஹான்ஸ்மெண்ட் அளவு காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து இருக்கு கூகுள் எதிர்பார்க்கும். ஈவெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட எதுவும் இல்லை ஆக்சுவலா. அதனால ஒரு வார்னிங் கொடுத்துட்டு இருக்கு. பட் இதெல்லாம் வார்னிங் வரும். நீங்க சுத்தமா 2 தான் வரக்கூடாது. வார்னிங் இட்ஸ் ஃபைன். அடுத்து FAQ ஸ்கீமா இருக்கு பாத்தீங்கன்னா. அந்த ஸ்கீமால போனீங்கன்னா தெரியும் FAQ ஸ்கீமா இதெல்லாம் வேலிட்னு சொல்லிடுச்சு. இதுல இருந்து எரர் இல்லை. ரிவ்யூ ஸ்னிப்பெட் முக்கியமானது 18 வேலிட். 18னா எந்தெந்த பேஜ்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அந்த ரிவ்யூ ஸ்கீமா அப்படிங்கிறத. அடுத்து வந்து வீடியோஸ் 2 வேலிட்னு சொல்லிடுச்சு. அதுல இதுல வார்னிங் மட்டும் இருக்கு. பட் 2 வேலிட் இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபீச்சர்ஸ். இதுவும் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சரி பண்ணணும். செக்யூரிட்டி அண்ட் மேனுவல் ஆக்சன்ஸ். ஏதாவது வைரஸ் அட்டாக் அந்த மாதிரி ஏதாவது ஆயிருச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க கூகுள். ஏதாவது செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். லிங்க்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் பூஸ்டா கொண்டிருக்காங்க. லாஸ்ட் கிளாஸ் முடியல. லிங்க்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லிங்க் இன்டர்னல் லிங்க். எக்ஸ்டர்னல் லிங்க் அப்படிங்கிறது வெளியில போற லிங்க். இன்டர்னல் லிங்க்ஸ் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே கொடுத்துக்கிறது லிங்க். இது பாத்தீங்கன்னா 8730 546 இருக்கு. ஸோ நீங்க இதே செம்ரஷ் இது மாதிரி எஸ்எம்ரஷ் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 20,000 காமிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு அந்த டூல் ஞாபகப்படுத்து செம்ரஷ் உங்களுக்கு காமிக்கும். என்னோட டிஃபால்ட் பிளாகின் ஒன்று பெருசா இருக்கு. அதை வச்சு உங்களுக்கு அந்த டூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. ஸோ இன்டர்னல் லிங்க்ஸ் நம்மளுக்கு அப்ப இப்ப இதுல காமிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆஃப் பேஜ் SEO நம்ம இன்டர்னல் லிங்க்னு ஒன்று சொல்லிருந்தோம் பாத்தீங்களா. நம்ம சைட்டுக்குள்ளே கொடுக்கறது. இது வந்து இந்த எக்ஸ்டர்னல் லிங்க் அப்படிங்கிறது வேற சைட்ல இருந்து வர்றது. ஆப்பின்குள்ள எத்தனை சைட் உள்ள வருது, இதுக்குள்ள எவ்வளவு லிங்க் கொடுத்துருக்கு. அப்ப இது ரெண்டுமே கிளிக் பண்ணும். இதுதான் ஆஃப் பேஜ் SEO. எக்ஸ்டர்னல் லிங்க் எவ்வளவு வெளியில இருந்து வருது உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லுங்க. medium.comல போய் ஒரு ஆர்டிகல் எழுதுறீங்க. பைத்தான் கோர்ஸை கிளிக் பண்ணா வெப்சைட் நம்மளுக்குள்ள வருது. அந்த மாதிரி எவ்வளவு லிங்க் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு. இது வந்து பிட்வீன் பிளாக் அண்ட் ஒரு பேஜ்ல இருந்து பைத்தான்ல இருந்து ஜாவா போகுது, ஜாவா இருந்து பிளாக் போகுது. இது வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் medium.com எவ்வளவு லிங்க் ஆயிருக்கு. 1 2 3 கோயம்புத்தூர்ல இருந்து வாட்ஸ்அப்ல இருந்து பின்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கு. என்ன ஆங்கர் டெக்ஸ்ட் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். அதனால இந்த லிங்க் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் கூகுள் ரீச். புதுசா கொண்டு ட்ராக் ப்ராக்ரஸ் அண்ட் செலிப்ரேட் ஹாப்பி மூமெண்ட்ஸ். 768 அவுட் ஆஃப் கூகுள் சர்ச் இம்பாக்ட் ரீச் 1. இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்கெட் மாதிரி வைக்கிறாங்க. இவ்வளவு சர்ச் கிளிக் வரணும் அப்படிங்கிறாங்க. Your site reached 1500 clicks from Google search in past 28 days. So நம்மால ஆவரேஜ் 1000ல இருந்தோம். இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. 1500 வந்துட்டோம். Your site reached 1200 clicks from Google search in past 28 days. Reach 1008 clicks. இது டார்கெட்டா வைக்கிறாங்க. இது அச்சீவ் டார்கெட்டா வைக்கிறாங்க. புதுசா லாஸ்ட் ஒன் இந்த சர்ச் கன்சோல் வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். வெரிஃபைட் ஓனர் அப்படிங்கிறது இங்க கொடுக்குறாங்க. நம்ம எது மூலமா வெரிஃபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்க இருக்கு. அடுத்தது யூசர்ஸ் அண்ட் பர்மிஷன்ஸ். இப்போ உங்களோட யூசர் அப்படியே கொடுங்க. நான் கையில் கொடுக்குறேன். ஆஷிபா உங்களோட இமெயில் ஐடி
மறுபடியும் ஏபிஐயும் ஏபிங்களா ஓ ஃபுல் பர்மிஷன் உங்களுக்கு கௌசல் எஸ் ஆப்பிள் gmail.com Praveen Apple@gmail. Praveen Apple. Dinesh line लगेगा सुरेंद्र gmail EH தினேஷ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணா அந்த டேட்டா கூட விட்டுருங்க, இதுலயே போய் எல்லாம் ஃபில்டர் எல்லாம் பண்ணுங்க. நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, செட்டிங்ஸ்ல மட்டும் டொமைன் சேஞ்சஸ் இருக்கு, அதை நான் வந்து சொல்றேன். அதுவும் க்ராலிங் இண்டெக்ஸிங் பத்தி நான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு இந்த ஆக்ஷன் இது கொடுத்துட்டேன். இதுல வந்து மெயினா நீங்க பார்க்க வேண்டியது இண்டெக்ஸிங் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த சர்ச் ரிசல்ட்ஸ்ல ஒவ்வொரு query எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு இன்புட் கொடுங்க. இதை பண்ணா நல்லா இருக்கும், இந்த டேட்டா இவ்வளவு இருக்கு, நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இன்புட்ஸ் எடுத்து நாளைக்கு கொடுங்க.